அடுத்த வாசிக்க அடுத்த பகுதி முடிந்தது. அல்லேலூயா. முடிந்தது ராவியுடைய கையில் ரெண்டுமே பிரிக்க முடியாத வார்த்தை. ரெண்டுமே நகரமும் சாதிப்பாங்க. சொல்லுங்க, நகரமும் பிரிக்கவே முடியாது. முடிந்தது ராவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு சிலுவையில் அறைய முடிந்தது, ஆணி அடிக்க முடிந்தது, விழாவில் குத்த முடிஞ்சது. ஆனா கொல்ல முடியல. சொல்லுவா, உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, உலகத்துல உனக்கு சிலுவை உண்டு, உலகத்துல உனக்கு போராட்டம் உண்டு, உலகத்துல உங்களை வருத்தப்படுத்தக்கூடிய நிறைய காரியம் இருக்கு. ஆனாலும் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் முடித்து விட முடியாது. அல்லேலூயா. திருட வருகிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனாலும் உங்களை கொண்டு விட முடியாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இயேசு சிலுவையில் அடிச்சு கொண்டாங்களா இல்ல அவரே ஜீவனை கொடுத்தாரா? சொல்லுங்க, அவரே ஜீவனை கொடுத்தாலும் தெரிஞ்சுங்க. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன்னு ஒரு உணர்வு எனக்குள்ள கஷ்டத்தாக எனக்கு தருவ. அப்படித்தான் பவுலுக்கு கொடுத்தாரு. நல்ல போராட்டத்தை உடனே முடிச்சுட்டேன் சொன்ன உடனே அப்படியே உடனே வந்து அண்ணனை கூட்டு போனாரா? இல்ல, நீங்க முடிச்சுட்டு நீங்க ரெடியா இருந்தா உங்க ஜீவனை கொடுக்க நீங்க ஆயத்தமா இருந்தா கர்த்தர் கை நீட்டும் போது உங்க ஜீவனை நீங்களே தான் கொடுப்பீங்க. உங்க ஜீவனை எடுத்து விபத்தோ வியாதியோ ஒன்று வருவதும் வராது. இந்த வசனம் எல்லாம் அப்படியே நான் தியானித்துக் கொண்டு அப்படி இருக்கிறேன். என் ஜீவன் இது வரைக்கும் எத்தனையோ ஒரு தப்பி இருக்கு. என் ஜீவனை முடிக்க பிசாசு நெருங்கி வந்து என்னை கொள்ள அழிக்க பக்கத்துல நின்ற போதெல்லாம் ஆண்டவர் ஜீவனை காப்பாற்றிருக்கிறேன். இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் ஜீவனில் அல்ல, கிறிஸ்துவனுடைய ஜீவனில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நடைமுறையில நல்லா தெரியும். இரவு இந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பேரா வீர்னு அழுகுறான். அழுத உடனே டக்குன்னு எழுந்து அவனை தூக்கிட்டு வெளியில கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்து படிக்கட்டில் நிற்கிறேன். தூரத்துல பூனை இருக்குது. அப்படியே எங்க பாரு குட்டிமையா பாரு அப்படின்னு அப்படியே அவனை பார்த்து அப்படியே எதுவும் படிக்கட்டில் இருந்து அவனை லைட்டா அழாம இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூனையை கவனிச்சா பூனை ஏதோ அப்படியே எதையோ ஒன்று குடிக்கிறதுக்கு உட்காந்துருக்குது. பூனைக்கு முன்னால கருப்பா இங்க ஒரு கோழி மாதிரி ஒண்ணு இப்படி இதாவது அங்க பார்த்தா அப்படி இதாவது இப்படி மாறி போகுது. அந்த பூனை முயலையே பிடிச்சி சாப்பிட்ட பூனை இப்படி உட்காந்துருக்குது அப்படின்ட்டு அப்படியே பையனை தூக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து என்னடா அது நிழல்னு கருப்பு பாக்குறேன். அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு உயரத்துக்கு அப்படியே இப்படி பாம்பு தலையை இப்படி ஆட்டிருக்கு. தலையில உள்ள நிழல் நைட்டு அந்த வெளிச்சத்துல நிழல் மட்டும் தான் பார்த்து தலையை நான் பார்க்கல. நிழலுக்கு பக்கத்துல அப்படியே அதை காலில் போடக்கூடிய அந்த நேரம் பின்னாடி பார்க்குறேன் வால் நெளிஞ்சிட்டு அப்படி ஒரு சக்கரமான ஒரு சத்தம். குழந்தை இப்படி தூக்கி அப்படி போட்டு நான் தனியா இருந்தேன்னா எந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிருக்கு, ரெண்டு கையில எனக்கு குழந்தை வச்சிருக்கிறதுனால சமாளிக்க முடியாத சூழ்நிலை. குழந்தை அப்படி போட்டு அந்த சைடில் ஒரு கடப்பாறை ஒன்று வச்சிருந்தேன். எடுத்து கடப்பாறையில் அடிச்சு நீங்க வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாம்பு அது. அதுக்கு யோசிச்சேன், இன்னைக்கு நீங்க கண்ணாடி பெட்டியில பார்த்துருக்க வேண்டிய என்ன முன்னாடி புல்பீட்டில் பாக்குறீங்க பாத்தீங்களா? இது தேவன் கொடுத்த ஜீவன். என் ஜீவனை முடிக்க பிசாசுக்க முடியாது. என் ஜீவனை நானே கொடுப்பேன். நானே வாழ்ந்து முடித்த பிற்பாடு எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லும் போது என்னை சுழற்காற்றில் எடுத்துக்கொள்வதா, அக்கினி குதிரையில எடுத்துக்கொள்வதா, அதெல்லாம் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? நீ சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த 7 வார்த்தையில ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் ஒருபோதும் மரணம் வந்து சாவதில்லை. இயேசுவை பார்க்கிற வரைக்கும் மரணம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இயேசுவை பார்த்த பிற்பாடு மரணம் செத்து ஜீவன் பிழைத்து கொண்டது. என்னை பார்க்கிற வரைக்கும் அந்த பாம்பு அப்படி உயிரோட விஷமும் அப்படியே லைவா தான் இருந்துச்சு. என்னை பார்த்த பிற்பாடு மரணம் விஷம் செத்து போச்சு. இப்ப நான் எடுத்து அதை படம் காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். காலைல ஜோஷம் வந்தோடனே அதை காட்டிட்டு தான் வந்தேன். நான் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறேன். யாராவது வந்த சாட்சிக்கு வேணும்ல, அதனால அதை ஒரு இடத்துல சாட்சி வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்ததுனால இனி ஒருபோதும் மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவருக்காக வாழ்ந்து முடித்த பிற்பாடு ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடுறேன், ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாச ஸ்தலத்துக்கு அதை எப்பொழுது அழைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த அழைப்பின் குரல் கேட்க
ஆண்டவருடைய சத்தத்துக்காக அர்ப்பணிக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த 7 வார்த்தை ஏதோ பாரம்பரியமா எல்லாரும் தியானிப்பது போல இல்லாதபடிக்கு இன்றைக்கும் நடைமுறையில நீங்க வாழ்ந்து பார்ப்பதற்காக. பல சமயத்துல நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே அந்த வசனத்துக்கு உண்டான சோதனை டெஸ்ட் என்ன செஞ்சுருவாரு. இந்த புதுசா மந்திரம் கத்துக்கிட்டோங்க அப்படி வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி சில சமயத்துல வசனத்தை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே போன வருஷம் அப்படிதான் ஆச்சு. ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அதற்கான நடைமுறை வாழ்க்கையை முதல்ல அவர் யாருன்னு என்ன செய்வார், எதிர்பார்த்தார். அப்பதான் அவர் அவர்கள் என்ன செய்ய முடியும், பேச முடியும். எழுப்புவா இன்னைக்கு தகப்பனை என்னோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா, நீங்க பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் காதுகளுக்கான சத்தமாக இல்லையா, எங்கள் இறைவத்திற்கான எங்கள் வாழ்க்கையை மாற்றத்திற்கான தேவ சத்தமாக மாற்றுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் ஜபத்துல நடத்தி ஜீவித்து முடிப்பார்கள். அன்றைய வார்த்தைகளுக்கு கண்கள் கூடி அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம்.